இந்தியா மீதான ட்ரம்பின் வரி விதிப்பு விவகாரத்துல நாங்க முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு சீனா தெரிவித்துள்ளது. சர்வதேச அரசியல்ல சீனாவோட இந்த அறிவிப்பு நேத்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்தியாவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருந்த சீனா இப்ப ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டிஜிட்டல் பிரிவு அரசியல் செய்தியாளர் அபினவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. வணக்கம் வெங்கட். சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வாங்கி அவர் சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியா வந்தார். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்தியாவிற்கான சீன தூதர் ஃபெய்ஹாங் அப்படின்றவர் ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்கா விதித்த அந்த 50% டாரிஃப் இதை சீனா வன்மையாக கண்டிக்குது அப்படின்ற மாதிரி அவர் பதிவை போட்டிருக்காரு. தொடர்ந்து அவர் அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான சொற்களையும் பயன்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமைதியா இருக்கிறது புல்லிக்களை, அதாவது அமெரிக்கா மாதிரியான புல்லிஸை மேலும் ஊக்கப்படுத்தும், தைரியப்படுத்தும். அதனால இதுக்கு இந்த விஷயத்துல நம்ம அமைதியை கடைபிடிக்க கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருக்காரு. அவர் அதோட நிற்கல. அதுக்கப்புறம் அவர் மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தோட வளர்ச்சிக்கு இந்தியா சீனா இந்த இரு நாட்டு உறவுகளும் ரொம்பவுமே முக்கியமானது. ஆசியாவோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மற்றும் சீனாவினுடைய பொருளாதாரம் தான் இரட்டை இன்ஜினா அதை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது அப்படின்ற பாயிண்ட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இந்தியா மற்றும் சீனா இந்த ரெண்டு நாடுகளுக்குமே இந்த எல்லை பிரச்சனை அப்படின்றது நீண்ட நாட்களாகவே இருந்துகிட்டு இருந்தது. குறிப்பாக கல்வான் வேலியில இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட அந்த மோதல் அப்படின்றது சர்வதேச பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த சூழ்நிலையில திடீர்னு எப்படி சீனா இந்தியாவிற்கு ஆதரவா குரல் கொடுத்துச்சு, இந்த எல்லை பிரச்சனையோட தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அந்த கேள்விக்கும் இந்தியாவிற்கான சீன தூதரே பதில் கொடுத்திருக்கார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாங்கி அவர்களோட வருகையின் போதே இந்திய சீன இடையேயான எல்லை விவகாரத்திலும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ல இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இனி அடுத்த எல்லை விவகாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இரு நாடுகளும் 2 குழுக்களை நியமிக்க போகுது. இந்த 2 குழுக்கள்ல முதல் குழு என்ன பண்ணும் அப்படின்னா, எது சரியான எல்லை அப்படின்றத டீலிமிட் பண்ணும். இரண்டாவது குழு என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த எல்லையை ஒழுங்கா பராமரிக்கும். இந்த முடிவு தான் வாங்கி அவர்களுடைய வருகையின் போது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விவகாரத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக எடுத்த நடவடிக்கை இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளையும், அதாவது பொருளாதாரத்தில் இரு நாடுகளும் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இரு நாடுகளையும் ஒற்றுமைப்படுத்தி இருக்க வேண்டும். இன்னொரு கேள்வி இயல்பாகவே எழுறது என்ன அப்படின்னா, நீண்ட காலமாகவே சீனா ஒரு இந்தியாவிற்கு ஒரு நம்ப முடியாத அண்டை நாடாகவே இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், ஐநாவோட பாதுகாப்பு சபையில் கூட சீனா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு இந்தியா துணை புரிந்தது. ஆனால் அதற்கு அடுத்த கட்டங்களில் பார்த்தீங்கன்னா சீனா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலை. அது எல்லை விவகாரங்களாக இருக்கட்டும், எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் ஒரு இந்தியாவுக்கு ஒரு நம்பகமான அண்டை நாடா இல்லை. அப்படிங்கும்போது இப்போ எப்படி சீனாவோட நிலைப்பாட்டை நம்ப முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? நிச்சயமா வெங்கட். அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பனும் கிடையாது. நேற்று வரைக்கும் இந்தியாவிற்கு அமெரிக்கா நண்பனாக இருந்தது. சீனாவிற்கு எதிராக அமெரிக்காவை ஒரு ஆயுதமா இந்தியா பார்த்தது. ஆனால் இன்னைக்கு அதே அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. இந்தியாவோட எதிரியான பாகிஸ்தானோட அமெரிக்கா கை கோர்த்திருக்கு. இந்த நேரத்தில் சீனா நமக்கு ஆதரவா வந்திருக்கு. ஸோ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையில நாம் யாரை எப்படி கையாளுறோம் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அப்படி கையாளுறதுக்கு நமக்கு தெம்பு வேணும் அப்படின்றதும் நாம் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது குறித்து பிரதமர் மோடியோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் மெம்பராக இருக்கக்கூடிய சஞ்சீவ் சன்யால் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்றாரு. அவர் சோழர்களுடைய வரலாற்றை மேற்கோள் காட்டி இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேயே மிகப்பெரிய வலிமையான சக்கரவர்த்தியாக இருந்தவர் ராஜேந்திர சோழர். அவருடைய சம காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த ஒரு ராஜ்யம் தான் ஸ்ரீவிஜயம். அந்த ஸ்ரீவிஜய ராஜ்யமும்
சீனாவும் மிகுந்த நட்புறவோடு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த சீனாவிற்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசாகவே ஸ்ரீவிஜயம் வந்து இருந்துச்சு. சீனா இருக்கு அப்படின்ற தைரியத்துல இந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் சோழர்களுடைய கப்பலுக்கு கூடுதல் வரிகளை விதிச்சுது. இதனால கோபம் கொண்ட ராஜேந்திர சோழர் ஒரு மாபெரும் கப்பல் படையோட போய் ஸ்ரீவிஜயத்தை துவம்சம் பண்ணிட்டாரு. சோழர்களுடைய படை பலத்தை பார்த்த சீனா சோழர்களோட எந்த ஒரு மோதல் போக்கையும் வச்சுக்கல, மாறா அவர்களோட உறவுகளை தான் அவங்க மேம்படுத்திக்கிட்டாங்க. ஸோ சஞ்சீவ் சன்யால் இந்த வரலாற்றை குறிப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நாடு பொருளாதார ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் வலிமை ஆகிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய எதிரி கூட நம்ம கிட்ட நட்புறவை தான் ஏற்படுத்திக்க விரும்புவாங்க. கடந்த காலங்களில் பிரதமர் மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளும் இதைத்தான் உணர்த்தியிருக்கு. ஏன்னா சீனா வந்து இந்த எல்லை பிரச்சனையில இந்தியாவோட மோதல் போக்க கடைபிடிச்சது. இந்தியாவை தன்னுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற சில நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாங்க. அதற்கு பதிலாக பிரதமர் மோடி என்ன பண்ணாரு அப்படின்னா, சவுத் சைனா சீல இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகரிச்சிட்டாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளான பிலிப்பைன்ஸ், வியட்நாம் எல்லாமே இந்தியன் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த நடவடிக்கையின் மூலமா இந்தியா தனக்கு சமமான ஒரு பலசாலி அப்படின்றத சீனா உணர்ந்துருச்சு. அதனால தான் இப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக திரும்பினோடனே சீனா இந்தியாவை தன்னுடைய நண்பனா ஏத்துக்குச்சு. இந்தியா தன்னுடைய பொருளாதார மற்றும் இராணுவ பலத்தை பெருக்கிக்கிட்டே போகும்போது சீனா மாதிரியான அண்டை நாடுகளை நம்மளால எளிமையா சமாளிக்க முடியும் அப்படின்றத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வெங்கட். இது குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினவ்.